பாகுபலிக்கு இணையான வரவேற்பு கோடிகளை குவிக்கும் ருத்ரமாதேவி. ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் பாகுபலிக்கு நிகரான வரவேற்பையும் வசூலையும் பெற்றிருக்க அனுஷ்கா நடிச்ச வரலாற்று படமான ருத்ரமாதேவி. காகதீய வம்ச ராணியான ருத்ரமாதேவியோட வரலாற்றை அடிப்படையா வச்சு குணசேகர் இயக்குன படம் ருத்ரமாதேவி. இளையராஜா இசையமைச்சிருந்தாரு. 2 ஆண்டுகளா தயாரிப்புல இருந்த இந்த படம் கடந்த 9ஆம் தேதி தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. தெலுங்கானா ஆந்திரா பகுதியை ஆண்ட வீர மங்கையோட படம்ன்றதுனால அந்த மாநிலங்கள்ல இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது. இன்னும் இந்த படத்தோட தமிழ் பதிப்பு வெளியாகல. நாளை மறுநாள் உலகெங்கும் இதோட தமிழ் பதிப்பு வெளியாகுது. இந்த படம் பத்தி பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்குனாலும் திரையிட்ட இடங்கள்ல அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கு. முதல் நாள்ல மட்டும் 20 கோடியை குவிச்சது இந்த படம். முதல் வார முடிவுல உலகெங்கும் 48 கோடியை குவிச்சிருக்கு. தெலுங்கானா, ஆந்திரா மற்றும் சில மாநிலங்கள்ல மட்டும் 32 கோடி இந்த படத்துக்கு வசூலாகி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே 60 கோடி தான்றதுனால படம் பெரிய லாபத்தை வாங்கி தரும்னு எதிர்பார்க்கப்படுது.